நாம் ஒரு நிறுவனத்திலிருந்து பணி விலகும் பொழுது பெரும்பாலும் உடன் பணிபுரிகிறவர்கள் நாம் விலகுவதற்காக, நம்முடைய உறவை இழப்பதற்காக வருத்தப்படுவார்கள். நமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக ஒப்புக்கொள்வார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அலுவலகங்களில் உண்மை நிலை வேறாக இருக்கிறது. நீங்கள் பணியிலிருந்து விலகுவது மற்றவர்களுக்கு லாபமாக இருக்கிறது. யாரோ ஒருவர் உங்கள் பொறுப்பை எடுப்பதற்காக பதவி உயர்வை பெறலாம். யாராவது உங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு முதுநிலை ஊழியராக, அதாவது சீனியராக உணரலாம். சிலர் தங்களை கேள்வி கேட்க சவாலாக விளங்கும் யாருமே இல்லை என்று ஆசுவாசப்படலாம். மற்றவர்கள் நீங்கள் இல்லாததால் தலைமைத்துவத்தில் உள்ளவர்களை எளிதாக அணுக முடியும் என்று நினைக்கலாம். யாரும் உண்மையாக உங்களை மிஸ் பண்ண மாட்டார்கள். புன்னகைகள், அனுதாபங்கள், நட்பு பல நேரங்களில் போலியாக இருக்கும். நீங்கள் விலகிய சில நாட்களில் உங்களுக்கு வரும் அழைப்புகள் குறைந்து போகும். சில மாதங்களில் மறக்கப்பட்டு போவீர்கள். இதிலிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம்? அலுவலக நட்புகள் பெரும்பாலும் மாயையே. வேலை செய்யும் இடங்களில் உணர்ச்சிகரமான பிணைப்புகளை உருவாக்கிக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். அலுவலக அரசியலாகட்டும், போலி போராட்ட உணர்வாகட்டும், விலகியே இருங்கள். மாறாக பணி விலகலால் பாதிக்கப்படாத உண்மையான தொடர்புகளை, தனிப்பட்ட வளர்ச்சியை பெறுவதில் பெருமதியை கூட்டிக் கொள்வதை கவனம் செலுத்துங்கள். ஆஷிஷ் ரஞ்சன் ஸ்பெயின் இப்படி ஃபீல் பண்ணுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை கண்டிப்பாக பிரஸ் பண்ணுங்க.